Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. திருப்பவும் அப்போஸ்தலர் நடபடிகள் இதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். எப்படி உபத்திரவத்தின் மத்தியிலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருப்பது. நிறைய பேர் இன்றைக்கும் உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர்லாம் ஊழியத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக உபத்திரவத்தை சந்திக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஊழியத்தின் நிமித்தமாக இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த காலகட்டத்தில். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலன் தமஸ்கு போகிற வழியிலே இயேசுவை சந்திக்கிறார். இயேசு அவரோட பேசுகிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சந்தித்தவுடன் அவர் தமஸ்குவில் போய் 3 நாள் அங்கே தங்குகிறார். அங்கே இருக்கும்போது அங்கே அனனியா என்கிற ஒரு சகோதரனை இயேசு அங்கே அனுப்புகிறார் பவுல்கிட்ட பேசும்படியாக. அவர்கிட்ட போய் அவருக்காக ஜெபித்து அவருக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லுன்னு சொல்லி ஒரு விசுவாசியை சவுல் இடத்தில் அனுப்புகிறார். இந்த சவுல் என்கிற பவுல் ரொம்ப பொல்லாத ஒரு மனுஷனாக இருந்தார். கிறிஸ்தவர்களை பிடித்து கொல்லுவது, கைது செய்வது, அடிப்பது, துன்புறுத்துவது, சபைகளை இழுத்து மூடுவது, இப்படிப்பட்ட வேலையில் இருந்த ஆள். ஆகவே அனனியா பயப்படுறாரு. இவங்ககிட்ட போய் நான் பேசுறதா? ஐயோ, அவன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான், அவன்கிட்ட போய் பேச சொல்றீரு அப்படின்னு முழிக்கிறாரு. அப்போ இயேசு அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர் 15ஆம் வசனம், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். எப்படி சொல்றாரு பாருங்க. புறஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ அவனை துன்புறுத்துறவனா தான் பார்த்த, ஆனா இப்போ அவன் என்னுடையவனாகிவிட்டான். இஸ்ரவேலுக்கும் புறஜாதிகளுக்கும் மட்டும் இல்லை, ராஜாக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனாக நான் இவளை எழுப்புறேன். அதுக்கேற்ற ஒரு ஆளை பிடிக்கிறாரு. ராஜாவுக்கு அறிக்கணும்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள், ராஜா முன்னால் போய் நிற்கணுமே, அதுக்கேற்ற ஒரு ஆள், அப்படி பிறந்து அப்படி வளர்ந்து அப்படிப்பட்ட இதெல்லாம் உள்ள ஒரு ஆளாக எழுப்புகிறார் பாருங்க. 16ஆம் வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பெரிய அழைப்பு, ராஜாக்களுக்கே சுவிசேஷம் சொல்றக்கூடிய அழைப்பு. ஆனால் என் நிமித்தமாய் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன். பாருங்க, கூடயே பாடம் வந்துடுது. பெரிய அழைப்பு, உன்னதமான அழைப்பு. பெரிய பெரிய இடத்துலலாம் போய் சுவிசேஷத்தை சொல்லி ஊரையே, நாட்டையே, தேசத்தையே, உலகத்தையே கலக்கக்கூடிய ஒரு ஊழியத்துக்கான அழைப்பு. ஆனால் கூட என்ன சொல்றாரு? பாடுகளும் உண்டு என்கிறாரு. பாருங்க, இந்த நூறத்தனையாக எல்லாம் திரும்பி கொடுக்கப்படும் இடத்துல சொல்லியிருக்கு இல்லையா? அதாவது என் நிமித்தமாக எவன் வீட்டையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, நிலத்தையாவது விட்டவன் எவனுக்கும் இம்மையிலே உபத்திரவத்தோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் நிலங்களையும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? எப்படி சொல்றாரு பாருங்க. இம்மையிலே எதோடு கூட? உபத்திரவத்தோட கூட. சொல்லும் போதே அப்படி சொல்றாரு, பேக்கேஜாக தான் வருதுன்றார். நூறத்தனையா 100 வீடு தர முடியும், ஆனால் உபத்திரம் கூட வரும். 100 வீடு வந்தால் கொஞ்சம் உபத்திரம் வரதான் செய்யும். பார்க்குறவன் சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது நோண்டிகிட்டு இருக்க சொல்லும் இல்லையா? நிலங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் உபத்திரம் வரத்தான் செய்யுது. என்ன பண்ணுறது? அது ஆசீர்வாதம் ரொம்ப அபரீதமாக இருக்குது, ஆனால் கூடவே கொஞ்சம் உபத்திரமும் வருது. நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறீங்க, ஆசீர்வாதத்தையே விசுவாசிக்கிறீங்க, உபத்திரவத்தையும் நாம் விசுவாசிக்கிறோம். உபத்திரவத்துக்கு நான் ஏன் விசுவாசிக்கணும்? அதான் வருது சாதாரணமாகவே. விசுவாசிக்காமலே வர்றது தான் உபத்திரம். ஆசீர்வாதத்துக்கு கூடயே பேக்கேஜாக ஒட்டிக்கிட்டு நிறைய ஆசீர்வதிக்கப்படும் போது உபத்திரம் வரத்தான் செய்யுது. நானும் பார்த்துட்டேன், ஊழியத்திலையும் எல்லாத்திலையும் பார்த்துருக்கிறேன். நிறைய ஆசீர்வதிக்கப்படும் போது, கடவுளுடைய அபரீதமான ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும்போது கூட சில உபத்திரங்கள்லாம் வரத்தான் செய்யுது பாருங்க. அப்போ சொல்றாரு அவர், இந்த கிறிஸ்துவ படுகிற பாடுகள், உபத்திரவம் என்கிறது ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அது கூட என்ன பண்ணுது? வருது. அதை பாட்டு தோண்டு போகாத, நீ அதை மேற்கொள்ளுகிறவனாய் இரு. அங்கேயே சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ பவுல ஆயத்தம் பண்ணுறாரு. பவுலுக்கு போய் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவன் பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் கூட போய் அறிவிக்க போகிறான், பெரிய எவாஞ்சலிஸ்டாக போகிறாரு, பெரிய அப்போஸ்தலராக போகிறாரு, பெரிய ப்ரீச்சராக போகிறாரு. இருந்தாலும் அவன் பட வேண்டிய பாடுகளும் நிறையங்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13 போகிறாங்க. பவுல், பர்னபாலாம் ஒரு ஊருக்கு போகிறாங்க ஊழியம் செய்யறதுக்கு. ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. 44ஆம் வசனம், அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஏழை, அவர் ஒரு பரதேசி மாதிரி இப்படியே சுற்றிட்டு இருந்தார். அங்கேயே சாப்பாடு இல்லாமல் பாவம் கஷ்டப்படு, இதெல்லாம் நினைக்கக்கூடாது. பாருங்க என்ன மாதிரி ஊழியக்காரர் பாருங்க இவர். ஒரு பட்டணத்துக்கு போனால் கொஞ்சம் குறைய கிட்டத்தட்ட எல்லாரும் அவர் மீட்டிங்கு தான் போயிருக்கிறாங்க. இருக்கீங்களா?
எப்படி இருக்கும்? இப்போ சென்னை பட்டணத்தில் நம்ம ஒரு மீட்டிங் வச்சு எல்லா வீடும் பூட்டி இருக்குது, எங்கே போயிருக்காங்க? மீட்டிங் போயிருக்கிறாங்க. எந்த மீட்டிங்? அந்த மீட்டிங் அப்படி ஒரு காலம் வரும் பாருங்க. கொஞ்சம் குறைய, அதாவது கொஞ்சம் பேர் தான் போகலையாம், போகாத ஆளு கொஞ்சம் பேர். பட்டணம் முழுவதும் பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தை கேட்க போயிருக்குது. அப்போ என்ன லேசான ஆள் நினைக்கிறீங்களா? அவர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னால் சுவிசேஷத்தை அறிவித்து வெற்றிகரமாக ஊழியம் செஞ்ச ஒரு பெரிய மனுஷன் பாருங்க. அவரை ரொம்ப சீப்பாக ஒன்றும் இல்லாத ஆளாக்கிடக்கூடாது. அப்படிதான் அவர் ஊழியம் செஞ்சார். செய்து என்னாச்சு பாருங்க. அடுத்த வசனம், யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து. ஜனக்கூட்டத்தை கண்டவனா அவனுக்கு பொறாமை பாருங்க. பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். உடனே பிசாசு பாருங்க ஜனங்கள் மூலமாக தான் வேலை செய்கிறான். விரோதம், தூஷணை, பேசுறது, விரோதமாக பேசுறது எல்லாம் பிசாசு ஆரம்பிக்கிற வேலை. கர்த்தர் செய்கிற வேலையில் என்ன இருக்குது? சமாதானம், நிம்மதி இருக்குது. பிசாசு எங்கெல்லாம் வேலை செய்கிறானோ அங்கே விரோதமும் பகையும் எல்லாத்தையும் உண்டாக்குறான் பாருங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. பாருங்க, யூதர்களுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும், நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்துல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 50ஆம் வசனம் பாருங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு, ஏன்னா அவ்வளவு பயங்கரமாக அங்கே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். 48ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. பயங்கர எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி, தேசமெங்கும் பிரசித்தமாகிறது. எல்லாரும் இந்த வசனம் 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 கேட்குறாங்க. இந்த வசனத்தை கேட்டு எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பவுலுடைய காரியங்களை. யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளை பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். பாருங்க, இவ்வளோ பெரிய கனம் மரியாதை ஒரு பக்கம், அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, வசனத்தை கேட்குது, எத்தனையோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். அவள் மத்தியில் இப்படி ஒரு பிசாசின் ஒரு வேலை. பிசாசு யூதர்களையும் புறஜாதிகளையும் தூண்டி விட்டு இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய வச்சு அவர்களை துன்பப்படுத்தி ஊரை விட்டு துரத்துற அளவுக்கு கொண்டாடுறாங்க. இவர்கள் தங்கள் கால்கள் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் சரி விரட்டினோடனே என்ன பண்ணாங்க? சரி, கால் தூசியை தட்டி போட்டுட்டு நீ விரட்டினா கிடக்குது, என்ன எத்தனை இடம் இருக்குதுன்ட்டு பேசாமல் அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதர்களும் கிரேக்கர்களும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். எங்கே போனாலும் திரள் தான். ஹலோ, எங்கே போனாலும் என்ன, ஒரு பெருங்கூட்டமே கூட்டிடுது. ஒரு கலக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க பவுல் அப்போஸ்தலன் ஒரு கலக்குனாருன்னு? They that turn the world upside down are here also ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்னு பேர் பெற்றாங்க அவங்க. அப்படி ஒரு பேர் பாருங்க. சாதாரண ஒரு ஆள் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த பவுல் அப்போஸ்தலன் பாவம், ஒரு ஏழை ஊழியக்காரருன்னு சொல்கிறது தப்பு. ஊரை கலக்கிற ஊழியக்காரருங்க அவர். திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியுடைய மனதை எழுப்பி விட்டு பகை உண்டாக்கினார்கள். மறுபடியும் அங்கே பிசாசு பாருங்க ஜனங்களை தூண்டி பகையை உண்டாக்குகிறான். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவர்கள் சுற்றுப்புறத்துக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இங்கே துரத்துறாங்க, கல் எறிஞ்சு வெட்டுறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டு எல்லாம் நடக்குது. இவர்கள் இங்கேருந்து ஓடி போய் அந்த ஊரில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. பாருங்கள், விரட்டலாம், ஆனால் பிரசங்கத்தை நிறுத்த முடியாது. ஒரு ஊர்லேருந்து துரத்தலாம், ஆனால் அடுத்த ஊரில் நடக்கும். இருக்கீங்களா? உபத்திரவத்தை கண்டு அஞ்சுகிறவர்கள் அல்ல இவர்கள். சரி, நீ வேணான்னா அங்கே போகிறேன், நான் இங்கே வேணான்னா அங்கே இருக்குது, எங்கே வேணுமோ அங்கே போய் நான் பண்ணிக்கிறேன். டைமை வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. விரட்டி விட்டவொன்னே ஒரு வாரம் போய் அழுது கொண்டிருந்தார்கள்னு இல்லை, ஒரு வாரம் போய் எல்லார்ட்டையும் சொல்லி அழுது இதை தீர்த்து கொண்டார்கள்னு இல்லை. ஒன்றும் டைமே வேஸ்ட் பண்ணல. இங்கேருந்து விரட்டி விட்டோன்னு அங்கே போய் அங்கே பெரிய ஜனத்திரலை திரட்டி அங்கே ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அங்கே
எதிர்ப்பு வர்றதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஒரு கிளம்புறது. இப்படி கடன் வேலையை பண்ணுறாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால், உபத்திரவங்கள் துன்பங்களை பார்த்து நாம் தோண்டு போகக்கூடாது. இந்த காலகட்டங்களிலே ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இந்த எக்ஸாம்பிளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். கடன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வேலையை செய்ய வேண்டும். இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் இதெல்லாம் எப்படி தனக்கு உண்டாச்சு, இப்படி இந்த உபத்திரவங்கள்லாம் எங்கிருந்து உண்டாகுதுன்றதை சொல்றார். 2 கொரிந்தியர் 12 7ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த பகுதி நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் தெரிஞ்ச பகுதி. இது ரொம்ப குழப்பமான ஒரு பகுதி. ஏன்னா இது எதை பற்றி பேசுதுன்னா, பிசாசானவன் எப்படி இவரை உபத்திரவப்படுத்துறதுக்குன்னே ஒரு தூதனை நியமித்து, அவனுடைய பாதாளத்து தூதனை ஒருத்தனை நியமித்து இவருக்கு முன்னால் போய் உபத்திரவத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு பண்ணி இவருக்கு போராடமெல்லாம் உபத்திரவத்தை பிசாசு எப்படி கொடுத்தான்றதை தான் சொல்ல வர்றாரு. ஏன் சொல்ல வர்றாரு? நாம் உபத்திரவத்தின் மத்தியில் முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, இது பிசாசுடைய வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துவதற்காக, திடப்படுத்துவதற்காக தன்னுடைய அனுபவத்தை அவர் எழுதுறார். எப்படி இதெல்லாம் நடந்ததுன்றதை எழுதுறாரு. இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, இதை வச்சு ஒரு புதிய ஒரு திசையில் திருப்பி விட்டான். எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவர்களை ஒரு புதிய திசையில் திருப்பி விட்டான். அது என்னன்னா, இந்த மாம்சத்தில் ஒரு முள் என்கிறத எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதை வேற விதமாக thorn in the flesh, ரொம்ப ஃபேமஸ் இது இதை வேற விதமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்க, அந்த காலத்தில் ஃப்ரெட் பாஸ்வர்த் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் கூட்டங்களில் நிறைய பேர் சொஸ்தமானார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலையும் 10,000-15,000 பேர் கூடுவாங்களாம், ஸ்டேடியத்தில் வைப்பாராம். அவ்வளோ பெரிய கூட்டத்துங்களில் வியாதியஸ்தலுக்காக ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய பிரசங்கம் என்னன்னா, கர்த்தர் நல்லவர், உங்களை சுகமாக்க விரும்புகிறார், அவர் உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர், அன்றைக்கும் பரிகாரி, இன்றைக்கும் அவர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர்களோட சுகமெல்லாம் நின்று போல இன்றைக்கும் இயேசு சொஸ்தம் அளிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் பிரசங்கம் பண்ணுவாராம். மெயினாக அந்த பிரசங்கத்தை கேட்டால் நிறைய பேர் சுகமாயிடுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அவர் ஒரு இடத்துல பெரிய மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்கும்போது அதை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு போதகர், இது மேலாம் நம்பிக்கை இல்லாத ஆள், கடைசி அப்போஸ்தலனோட எல்லா அற்புதமும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அற்புதம்லாம் கிடையாதாக அந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிற ஆள் என்ன பண்ணாராம், ஒரு பேம்ப்ளெட் ஒன்று அடித்து அந்த ஊர் முழுக்க ஆயிரக்கணக்கான பேம்ப்ளெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாராம். அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த பேம்ப்ளெட்டினுடைய அந்த இது அப்படியே அதில் என்ன எழுதியிருந்தாருன்ற இது என்கிட்ட இருக்குது. அதில் சில குறிப்புகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்கிறார் இல்லையா, அதை எப்படியெல்லாம் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அது வியாதியை பற்றியும் இல்லை, எதை பற்றியும் இல்லை, அது அவர் பட்ட உபத்திரவங்கள், பிசாசு எப்படி உபத்திரவம் பண்ணான் அதை பற்றி தான் அது. ஆனால் அதை அப்படியே திரிச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஒரு பேம்ப்ளெட் போட்டு அதில் இப்படியாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, பவுல் ரொம்ப வியாதிப்பட்ட ஒரு மனுஷன், அவருக்கு ஆப்தால்மியான்கிற ஒரு கண் நோய் அவருக்கு இருந்தது. ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு இல்லையா, உங்கள் கண்களையே எனக்கு பிடுங்கி கொடுத்துருப்பீர்கள்னு ஒரு எழுதுகிறார் அப்போஸ்தலன். நம்ம சொல்லி, அப்போ என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க, எனக்கு வேணா எது வேணால் செய்வீங்க, நீங்கள் கையை காலை கூட கொடுத்தீங்க, அப்படி சொல்கிறாரு பாருங்க. உடனே அதை வச்சுட்டு இவர் என்ன பண்ணார், கண்ணு நோய் அவருக்கு, அதனால தான் கண்ணையை பிடுங்கி கொடுத்துருப்பீர்கள்னு அவர் எழுதுகிறார். ஏன்னா கண் நோயோடு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். இந்த ஆப்தால்மியான்கிற நோய் கண்ணில் சீர் வலிஞ்சிக்கிட்டே இருக்குமா. சீர் வலிகிறது மட்டும் இல்லாமல் ஒரு குச்சியோ பின்னோ வச்சு கண்ணில் குத்துனா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி மகா வேதனை உள்ள ஒரு நோய் என்று சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நோயினால் இவர் வாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார், அதைத்தான் இந்த மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார், இந்த முள்ளை தான் சொல்கிறார், முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கேன், கண்ணில் வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதை பற்றி தான் சொல்கிறாருன்னு அப்படி கதை கட்டி விட்டார் அவர். இது ரொம்ப பிரபலமாயிடுச்சு பாருங்க, நிறைய பேர் இதை பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எங்கேயுமே சொல்லல அப்படி ஒரு வியாதி இவருக்கு இருந்ததாகவோ, அதில் அவர் கஷ்டப்பட்டதாகவோ, கண் வியாதி இருந்ததாகவோ எங்கேயுமே சொல்லல. ஆனால் கதை கட்டிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு இதை எடுத்து கண்ணை பிடுங்கி கொடுத்துருப்பீங்கன்னு எழுதுறாரு, அதை வச்சு இந்த இவ்வளோ பெரிய கதையை. அதுக்கு தான் பாருங்கள், பிரசங்கியாருங்கெல்லாம் சில நேரத்தில் ஒன்றும் இல்லாத வச்சு பெரிய பூகம்பமாக்குறவங்கன்னு பேர் வந்துருச்சு. ஒன்றும் இல்லாத வச்சு பெரிய கதையை
கட்டுறோம். பிரசங்கியார்கள் வந்து நம்ம கதை கட்டுற வேலை இல்லை, நமக்கு இருக்கிற கதையை அவிழ்க்கிற வேலை, உள்ள இருக்கிற அர்த்தத்தை கொடுக்கிற வேலையை தவிர நாம் ஒன்றும் கதை கட்ட வேண்டியதில்லை. நான் இங்கே வரும்போது கதை கட்டுறதில்லை, உள்ள என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிறத அன்ஃபோல்டு பண்ணி திறந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இங்கே வர்றோம் இல்லைங்களா. 2 விதம் ப்ரீச்சிங் இருக்குது. ஒன்று வந்து நம்மளே கதையை கட்டுறது, எதையா ஒன்று வச்சுக்கிட்டு அது அப்படி ஆக்கும், அது கண் வியாதியாக இருந்திருக்கும் ஆக்கும், அது அப்படியே குத்திக்கிட்டு இருந்தது ஆக்கும், அதை தான் முள்ளுன்னு சொன்னார் ஆக்கும், அப்படி ஒரு கதையை கட்டலாம். இல்லைனா இங்கே என்ன சொல்லி இருக்குதுன்றதை அதை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணணும், கரெக்டாக அதை வியாக்கியானம் பண்ண வேணும். பாருங்க, இதில் என்ன விசேஷம்னா கண் நோயின்னு சொன்னது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாரு அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்டெப் இது ஊர் முழுக்க பரப்பிட்டார். இதை இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஊர் முழுக்க கொடுத்தாரு அந்த பேம்ப்ளெட். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாரு, இந்த கண் நோய் ஏதோ இன்ஃபெக்ஷன்னால வரல, இவருக்கு எங்கேயோ தொற்று நோயாக வந்துடல, இது வந்து இயேசுவே இவருக்கு கொடுத்தார். இப்படியே இருக்குது பாருங்க, தேவனே இவருக்கு கொடுத்த ஒரு நோயாக்கும். தேவனே கொடுத்தது மட்டும் இல்லாமல் பவுல் வந்து இதுக்காக ஜெபம் பண்றார், இதை விளக்கும்படி, இதை எடுத்து போடும்படி ஜெபம் பண்ணாராம். 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை ஜெபம் பண்ணியும் முடியாதுன்ட்டாரு. பரலோகம் சொல்லிடுச்சு முடியாது, உனக்கு இதை விலைக்கு தர முடியாது அப்படின்னு. எப்படி பாருங்க, பவுலுக்கே பதில் வரல. அவருக்கு ரொம்ப ஆறுதல் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஏன்னா இவங்க ஜெபித்து எதுவும் பதில் வரலன்றதுக்கு இதை காமிச்சிட்டு போயிடலாம் பேசாமல். அவர் 3 தடவை ஜெபம் பண்ணார், பதிலே வரல, பரலோகம் முடியாதுன்றுச்சு. எப்படி பாருங்க, தங்களுடைய இதுக்கெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக சில இது சொல்கிறாங்க. அப்புறம் பதிலே வரல, முடியாதுன்னு சொன்ன உடனே தேவன் என்ன சொல்லிட்டாராம், பதில் என்ன சொல்லிட்டாராம் கடைசியாக 3வது தடவை ஜெபம் பண்ண உடனே, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாரு இவர், இந்த பிரசங்கியார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிறாரு, என்னவா அர்த்தம், கர்த்தருடைய சித்தம் நீ இந்த கண் நோயோடையே வாழ வேணும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். உன்னை குணமாக்குவது அவருடைய சித்தம் அல்ல. நீ வியாதியாக இருப்பது சுகமாக இருப்பதை விட நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டார் கர்த்தர். இவர் வியாக்கியானம் அது. இதுதான் வந்து ஒன்றும் இல்லாத வச்சு பெரிய மலையை எழுப்புறதுன்றது. அப்படிலாமா சொன்னார், சொல்லலை. கிருபை எனக்கு போதும்னார். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை விளக்கணும் ஒழிய அதனுடைய அர்த்தம் இதுதான் நம்ம ஒன்று கற்பிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதனுடைய அர்த்தம் என்னென்னா கடவுளுடைய சித்தம் வந்து ஒரு சுகமாகணும் இல்லை, சுகமாகறத விட வியாதியிலே இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னாராம் பாருங்க, 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் கர்த்தர் சொன்னாராம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். உடனே பவுல் என்ன சொல்லிட்டாராம், ஆஹா, கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லிட்டதுனால என்னுடைய வியாதியை குறித்து, இந்த கண் நோயை குறித்து, அது சீழே வளைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் நான் பிரியப்படுகிறேன். அதை எப்படி சொல்லிட்டாரு, இதில் இருக்கிறத சொல்லணும், இதில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு. இவ்வளோ சொல்லியிருக்குது, இதெல்லாம் விட்டுட்டாரு. என்னுடைய இந்த கண் நோயில, இந்த வியாதியிலே நான் பிரியப்படுகிறேன். ஏனென்றால் இது கர்த்தர் கொடுத்த வியாதி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வியாதி. ஆகவே இதை சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், இதில் நான் பிரியப்படுவேன்னு சொல்லிட்டாராம். அந்த கன்க்ளூஷன் என்ன எழுதுறாரு, இப்படி ஒரு வியாதியை இந்த மனுஷனுக்கு அப்போஸ்தலனுக்கு தந்து அதை சுகமாக்க மாட்டேன் என்றும் சொல்லி கர்த்தர் இவ்வாறாக சுகம் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வந்து நமக்கு கிடைக்காது என்பதை திட்டவட்டமாக வேதத்திலே தேவன் சொல்லி வைத்து விட்டார் அப்படின்னு எழுதிட்டார். பாருங்க, என்ன ஒரு பிசாசுடைய பெரிய ஏமாத்து வேலை பாருங்க. இந்த வசனமே வந்து வியாதியை பற்றியே கிடையாது, வியாதிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வியாதியை பற்றி ஒரு பெரிய உபதேசத்தையே உண்டாக்கும்படியாக பிசாசு வேலை செய்கிறான். அதில் என்ன, கடவுள் மேலே பழிய போடத்தக்கதாக ஒரு பெரிய சதி. கடவுள் தான் இதை தந்தார், கடவுள் தான் வியாதியை தருகிறவர் அப்படிங்கிற. நான் சொல்கிறேன் பாருங்க, வியாதி இந்த உலகத்தில் இருக்குது. மனுஷன் பாவத்தில் விழுந்ததுலேருந்து இந்த உலகம் பூர்ணமான உலகமாக இல்லை, பாவ உலகம் ஆயிடுச்சு. பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டு இங்கே வந்து எல்லா கிரியும் நடப்பித்து கொண்டிருக்கிறான். எல்லா தீமைகளும், தரித்திரம், வியாதி இதெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில். இல்லைன்னு சொல்லலை, வியாதி எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால்
வியாதி எத்தனையோ விதத்தில் வரலாம். கடவுள் தான் அதை கொடுக்குறாருன்றதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்போ பாருங்கள், எப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழிய ஆண்டவர் மேலே போட்டு அதை சுமத்தி, இந்த சப்ஜெக்டே வந்து அது கிடையாது. சப்ஜெக்ட் என்ன? பிசாசு எவ்வளோ பொல்லாதவன், அவன் எப்படி ஒரு பிசாசு தூதுவனை அனுப்பிச்சு பவுல் போகிற இடமெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்றத சப்ஜெக்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய சோதனைக்குள்ளே நம்ம ஆளாகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நாம் நம்பிக்கை இழந்துடக்கூடாது, வெற்றி பெற வேணுன்றதா சப்ஜெக்ட். அதை எங்கே தெரிஞ்சுக்கிட்டு நாம் வெற்றி பெற்று போகிறோமோன்ட்டு சப்ஜெக்டே மாற்றி என்ன பண்ணிட்டான், இந்த மாம்சத்தின் ஒரு முள்ளுன்றதை டெவலப் பண்ணி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டான். இன்றைக்கி மாம்சத்தின் ஒரு முள்ளுனாலே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அது பவுலுக்கு இருந்த வியாதியாம் பிரதர். எங்கே கேள்விப்பட்டீங்க நீங்கள்? காமிங்க பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு. பவுலுக்கு இருந்த வியாதி எங்கேயா சொல்லியிருக்கா பவுலுக்கு இந்த வியாதி இருந்ததுன்னு? கிடையவே கிடையாது. பைபிளில் எங்கேயுமே சொல்லிடல. மாம்சத்தில் ஒரு முள்ளுன்ற வார்த்தையை கவனிங்க முதல்ல. அந்த மாம்சத்தில் ஒரு முள்ளுன்ற வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் வருது. பழைய ஏற்பாட்டிலலாம் வருது பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னார். எண்ணாகமும் 33:55 எழுதி வச்சுங்க, நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் சொல்கிறார் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, இந்த கானானியரை விட்டு வைக்காதீங்க, விட்டு வச்சிங்கன்னா அவர்கள் they'll be pricks in the eyes and thorns in your side. உங்கள் கண்களிலே முள்ளுகளாகவும் உங்கள் விலாக்களிலே கூர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்றாரு. ஒவ்வொரு தடவை இந்த முள்ளுகள்னு பேசும்போதெல்லாம் வேதத்தில் மாம்சத்தில் ஒரு முள்ளுன்னு பேசும்போது இது ஒரு நாளும் வியாதியை குறிக்கிறது இல்லை, அவர்கள் ஆளை குறிக்குது, ஆட்களை தான் குறிக்குது. வியாதியை குறித்து எழுதவே இல்லை. யோசுவாவின் புஸ்தகத்தில் மறுபடியும் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மறுபடியும் யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு சொல்கிறாரு, இந்த கானானியர் வந்து உங்களுக்கு விலாக்களிலே அவர்கள் சவுக்காகவும் கண்களில் உங்களுக்கு கூர்களாகவும் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களில் கூறாக இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த ஆள் வந்து அப்படியே கண்ணுள்ள பூந்துக்கிட்டு கால் வெளியே தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பிக்சர். எப்படி முள் வந்து காலில் குத்திக்கிச்சுன்னா எப்படி ரோதனையாக இருக்குமோ, அதை எடுக்கிற வரைக்கும் அந்த வேதனை போகாது, அது எடுக்கிற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நம்ம அது மாதிரி சதா போட்டு குத்தி 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 தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆளுங்க அந்த முள்ளு மாதிரி வேலை செய்வாங்கன்றார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆளுங்களை தான் குறிக்குது, இது வியாதியை குறிக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வியாதினாக்கிட்டாங்க. தான் இந்த ஃப்ளஷ், மாம்சத்தில் ஒரு முள்னா வியாதினாக்கிட்டாங்க. வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. பவுல் அப்போஸ்தலனே இந்த மாம்சத்தில் ஒரு முள்ளை குறித்து பேசும்போது அவரே எப்படி பேசுகிறாரு பாருங்க. அவர் என்னன்னு சொல்கிறாரு, அந்த முள் என்னன்னு அவர் சொல்கிறாரு, எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லுகிறார். 7ஆம் வசனம் பாருங்க. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் சொல்கிறாரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவா அந்த முள்? அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இவரும் என்ன சொல்றாரு, வியாதின்னு சொல்லல, அது ஒரு ஆள். அது என்ன ஆளு? பிசாசினுடைய ஆளு, பிசாசினுடைய ஒரு ஆவி, ஒரு பிசாசின் சக்தி. ஒரு பிசாசு, குட்டி பிசாசு ஒன்று வந்துக்கிட்டு என்னை குட்டும்படியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. சாத்தானுடைய தூதன். தூதன்னா ஏஞ்சலோஸ் என்கிற வார்த்தை தான் தூதன் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 188 முறை வேதத்தில் வருது ஏஞ்சலோஸ் என்ற வார்த்தை. 181 முறை தூதன் தான் மொழிபெயர்க்கிறாங்க. மீதி உள்ள 7 முறை மெசஞ்சர்னு மொழிபெயர்க்கிறாங்க. வேற எப்படியும் மொழிபெயர்க்கவே இல்லை. அப்போ ஏஞ்சலோஸ்னா மெசஞ்சர், ஒரு தூதன். நான் ஒரு ஆளை இங்கேருந்து நான் அங்கே அனுப்பிச்சேன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஆளை அனுப்பிச்சேன்னா அவன் என்ன தூதன் இல்லையா? அவன் ஒரு தூதுவன் அல்லது தூதன் சொல்லலாம் இல்லையா? அப்படிதான் அது. அப்போ பிசாசானவன் என்ன பண்ணுறான், ஒரு ஆள் அனுப்புகிறான். அவனுடைய பட்டாளத்திலேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு இவரை குட்டும்படியாக, இவருக்கு பிரச்சனை கொடுக்கும்படியாக, குட்டும்படியான்னு சொல்லியிருக்கான் பாருங்க. டு பஃபெட் மீ. பஃபெட் மீன்னா திரும்ப திரும்ப எனக்கு உபத்திரவம் கொடுக்கும்படியாக, திரும்ப திரும்ப. டு ரெண்டர் ப்ளோ ஆஃப்டர் ப்ளோ என்ற அர்த்தம். ராதர்ஹாம் என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்குது. அதில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க பாருங்க. ராதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் அந்த என்னை குட்டும்படியாகன்றதை எப்படி மொழிபெயர்க்கிறார், that he might buffet me. அவன் என்னை குட்டும்படியாக அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்னை குட்டும்படியாக தமிழில் வந்திருக்கு இல்லையா? ராதர்ஹாம் டிரான்ஸ்லேஷனில் அவன் என்னை குட்டும்படியாக அனுப்பப்பட்ட சாத்தானுடைய தூதன் என்ன அப்படி அவன் சொல்லியிருக்குது. அப்போ ஒரு ஆள். வேமவுத் டிரான்ஸ்லேஷன் அதில் வந்து அது என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம். அதை இப்படி மொழிபெயர்க்கிறது வேமவுத் டிரான்ஸ்லேஷன். As for this 3 times I besought the Lord
டு ரிட் மீ ஆஃப் ஹிம். அங்க வந்து ஒரு ஆளை குறிக்கப்படியாக ஹிம் என்ற வார்த்தையை உபயோகப்பட்டு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எதுக்கு? அதை நீக்கும்படியாக அல்ல, அவனை நீக்கும்படியாக. வேமோ டிரான்ஸ்லேஷன், ரோதஹம் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப போற்றப்படுகிற மொழிபெயர்ப்புகள். ரொம்ப கிரேக்கு பாஷையில் இருக்கிற அந்த அர்த்தத்தை ரொம்ப சரியான விதத்தில் வெளிக்கொண்டு வருகிற மொழிபெயர்ப்பு. அவங்க கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதை அவன், அது வந்து சாத்தானுடைய தூதன், அது வந்து வியாதி இல்லை, அவன் அவன் திட்டவட்டமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? பவுல் வந்து போற இடமெல்லாம் பிரச்சனையை அனுபவிக்கிறார், உபத்திரவத்தை அனுபவிக்கிறார். ஏன்? பிசாசு போற இடமெல்லாம் அங்கே ஒரு தூதனை அனுப்பிச்சு இவருக்கு பிரச்சனை கொடுக்கும்படியாக அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பகையை எழுப்பி, விரோதத்தை கிளப்பி, எதிர்ப்பை கிளப்பி இவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசானவன். இதை குறித்து 3 தடவை கர்த்தரிடத்தில் போய் அவர் சொல்றாரு, ஜெபிக்கிறார். இவனை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இந்த உபத்திரவம் கொடுக்குற பிசாசை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுன்றாரு. அதுக்கு இயேசு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும்னு இந்த அடுத்த பிரசங்கர் என்ன பண்ணிட்டாரு? அதனுடைய அர்த்தம் என்னவா? இந்த வியாதியை நீயே வச்சுக்கோ, இதில் தான் நீ வாழணுமாக்கும், இப்படியே இருக்கணுமாக்கும், அதுதான் என்னுடைய சித்தமாக்கும், குணமாக்குறது, இப்படியெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க. கிடையாது. என் கிருபை உனக்கு போதும்னா என்ன அர்த்தம்? அந்த பிசாசின் கிரியையை மேற்கொள்ளத்தக்கதாக என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதற்குரிய எல்லா ஆயுதங்கள், எல்லா விதமான ஆற்றல்களையும் உனக்கு நான் தந்திருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் அவன் கிரியை செய்யலாம், ஆனால் அவனை விட நீ பெரிய ஆளு, நீ அவனை ஜெயிக்கிறவன், என்னுடைய கிருபை உனக்கு போதும். அப்படிதான் சொல்றாரு பாருங்க.